ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எக்கோஸ்போர்ட். எக்கோஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ப்ளஸ் டர்போ வேரியன்ட். எக்கோஸ்போர்ட்டில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, சுத்தமாக பிக்கப் இல்லைன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். நம்ம டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECM லைட் க்ளோ ஆகுது. வெஹிக்கிளுக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கும் போது ஒரு மிஸ்ஃபயர் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா ஃப்ளக் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ஆர் இன்ஜெக்டர் லைன் ஆர் காயில் லைன் ஏதாவது கட் ஆயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு எக்கோஸ்போர்ட்டில் என்ன ஃபால்ட் இருக்குன்றத பேனட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல இன்ஜின் வெஹிக்கிள் ரன் ஆகும்போது அதோட வைப்ரேஷன் நீங்களே பாருங்க. எதனால இந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்ஜெக்டர் லைன் தனியாக கட் ஆயிருக்கு, அது கூடவே காயில் லைனும் சேர்ந்து தான் கட் ஆயிருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கட் ஆனாலே இப்படி தான் வைப்ரேஷன் ஆகும். ரெண்டுமே கட் ஆனதுனால ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கட் ஆஃப் ஆயிருக்கு. அதனால தான் இன்ஜின்லேயும் வைப்ரேஷன் இருக்குது, பிக்கப்பும் இல்லாமல் இருக்குது. ஒயரிங்லாம் சால்ட்ரிங் வச்சு பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல ECM லைட்டும் கட் ஆஃப் ஆயிடுச்சு, பிக்கப்பும் பேக் டு த நார்மல் வந்துருச்சு. இன்ஜினோட வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வேற கேரேஜில் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு அங்கேருந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு லைக்கை கொடுத்துட்டு எக்கோஸ்போர்ட் வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.